ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஸ்வினி. வெல்கம் டு அவர் சேனல் அஸ்வி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு வந்து பொங்கல் விளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ பொங்கலுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் என் வாய்ஸ் இப்படி இருக்குன்னா, சின்ன ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ரொம்ப த்ரோட் பெயின் அண்ட் காஃப் சிவியராக வந்து காஃப் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரோட் நல்லாவே இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என் வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. அதனால தான் மெயினா வந்து நான் அம்மா வீட்லயும் இருக்கேன். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். ஸோ பொங்கலும் இங்க தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ பொங்கலுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வச்சாச்சு. அம்மா வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அரிசி பருப்பெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெல்லமும் வந்து இந்த மாதிரி உடைச்சிட்டு அதிலேயே சேர்த்துருவாங்க. ஸோ அவ்வளோதான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டா ஏதாவது செய்யும்போது கொஞ்சமா லைட்டா ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். அதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ பொங்கல் செஞ்சு முடிச்சுட்டு லைட்டா முந்திரி, திராட்சை தாளிச்சு அதில கொட்டியாச்சு. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மீதி வந்து இப்போ சாமி கும்பிடுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து அம்மா செஞ்சுட்ருக்காங்க. ஸோ கூடவே நான் வீடியோவும் எடுத்துட்டு கொஞ்சமா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வீட்ல இருக்கனால எந்த பிளானுமே பண்ணல. பிளஸ் உடம்பு சரியில்லாதனால எந்த ஒரு பிளானுமே இல்ல. ரொம்ப சிம்பிளா தான் பண்ணேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, Flipkartல வந்து சும்மா ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி வந்திருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேட்சிங்கா பேண்ட் கூட இல்ல. ஸோ இருக்கிற அந்த பிளாக் கலர் பேண்ட்டே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் இன்னைக்காவது கொஞ்சம் ரெடி ஆயி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமா என்னையே நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்ல. எனக்கு ரெடி ஆகுறதுக்கு கூட முடியல. அவ்ளோ டயர்டா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமா கிளம்புனா அட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நார்மலா எப்பவும் யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர், சீரம் போட்டுட்டு நம்ம எப்பவும் யூஸ் பண்ற கிரீம், அதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட் பவுடர், கொஞ்சமா மை, ஐலைனர் இந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆகுறதுக்கே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே. பொங்கல் அன்னைக்குமாச்சு கொஞ்சம் ரெடி ஆகி ஃப்ரெஷ்ஷா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டேன். அவ்வளோதான் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இந்த சிம்பிளான லுக் தான். ரொம்ப பெருசா எதுவும் பண்ணல. லைட்டா கம்பள மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டேன் பூஜைக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அம்மா வடை போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, வடை வந்து போட்டுட்டு இருந்தேன். மாவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு போல. அதனால வடை கொஞ்சம் ஒழுங்கா வரல. அதனால நம்ம வந்து இந்த ஹேக்லாம் வந்து பார்ப்போம்ல, இந்த டீ வடிகட்டுறதுல வந்து பின்னாடி வச்சு அதில வந்து போடுவாங்கல்ல. ஸோ அத மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி கொஞ்சம் வடைய சுட்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து சாமிக்கு படைச்சிட்டு, பூஜை பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். எங்க வீட்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு, சாப்பாடு, சாம்பார், பொரியல், வடை, பாயசம் இந்த மாதிரி வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அத எல்லாமே ரெடி பண்ணிட்டு, இலையில வந்து படைச்சிட்டு பூஜை பண்ணிட்டோம்.
பூஜை பண்ணி முடிச்சுட்டு மேல வந்து காக்காக்கு வந்து எப்பவுமே வச்சுட்டு தான் சாப்பிடுவோம்ல. ஸோ காக்காக்கு படைச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்ல வந்து சாப்பிட்டுட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு, ஈவினிங்கா வந்து கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஈவினிங் ரொம்ப கூட்டமா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 4:00லாம் கிளம்பிட்டோம். ஸோ இப்ப நாங்க வந்து மயிலாப்பூர்ல இருக்க கபாலீஸ்வர் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியா வந்து ரெடி ஆயி கிளம்பி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஏர்லியா கிளம்புனனால பார்த்தீங்கன்னா, கூட்டம் அவ்வளோ இல்ல. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே வந்து சாமி பார்த்துட்டோம். இந்த மாதிரி வெளிய வரனால மைண்டும் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. இந்த உடம்பு சரியில்லாம இருந்த ஒரு இதுவே இல்லாம, கொஞ்சம் நல்லா ஆயிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சாமிலாம் நல்லபடியா பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்க பக்கத்துல இருக்க ஜன்னல் கடைக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா கொஞ்சம் ஏர்லியா போனனால, அங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. ஸோ அதனால பக்கத்துல இருக்க அடையார்ல இருக்க ரத்னா கேஃப்க்கு வந்து போயிட்டோம். ஸோ அங்க போயிட்டு ஈவினிங்கா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். பட் ரத்னா கேஃப் போனாலே நம்ம என்ன சாப்பிடுவோம்? கண்டிப்பா வந்து சாம்பார் இட்லி தான். ஒரு ஸ்பெஷலான ஒரு சாம்பார் இட்லி ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்க எப்பவுமே. நாங்க எப்ப வந்தாலும் சாம்பார் இட்லி ஒண்ணு சாப்ட்டுருவோம். அந்த இட்லி மேல இட்லி ஃபுல்லா முழுகுற மாரி சாம்பார ஊத்தி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவும், அப்பாவும் சோளா பூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் சாட் மாதிரி சாப்பிட்டுட்டு, அப்புறம் கண்டிப்பா மறக்காம அங்க ஒரு காஃபி. ஸோ ரத்னா கேஃப்னாலே எனக்கு வந்து எப்பவுமே ஃபேவரைட் வந்து சாம்பார் இட்லியும், காஃபியும் தான். ஸோ இது குடிக்காம, இது சாப்பிடாம அங்கருந்து வரவே மாட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, மைண்டுக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. ஸோ ஃபேமிலியோட ஒரு டே அவுட் வெளிய போன மாதிரி இருந்தது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தனால, நானும் அம்மா வீட்ல இருந்தனால, நாங்க 4 பேர் மட்டும் தான் போயிருந்தோம். ஸோ போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதோட பொங்கலோட விளாகும் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் பொங்கல் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஹேப்பி பொங்கல் அண்ட் இந்த வீடியோவும் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.